மதுரை விமான நிலையத்தில் அதிக வாகன நிறுத்த கட்டணம் வசூல் செய்த பணியாளர் நீக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், மதுரை விமான நிலையத்தில் கார் பார்க்கிங் கட்டணம் அதிகமாக வசூல் செய்யப்படுவதாக ஏற்கனவே பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக நிர்ணயித்த கட்டணத்தை விட அந்த ஒப்பந்த நிறுவனம் அந்த நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக பணம் என்பது, அதாவது அரை மணி நேரத்திற்கு 50 ரூபாய் வசூல் செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக ஒரு 5 நிமிடம் கூடுதலாக அங்கு பார்க்கிங் செய்திருந்தால் அங்கு வரக்கூடிய அந்த கார் ஓட்டுநர்களிடம் கூடுதலாக 20 ரூபாயோ 60 ரூபாயோ வசூல் செய்வதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி இருந்தனர். அந்த வகையில் இன்று காலை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அந்த விமான நிலைய இயக்குநரை ஒரு மின்னஞ்சல் மூலம் ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தார். அதில் மதுரை விமான நிலையத்தில் விதிமுறையாக வாகன நிறுத்த கட்டணம் வசூல் செய்யப்பட்ட பிரச்சனை குறித்து விமான நிலைய இயக்குனர் எனக்கு மின்னஞ்சல் மூலம் பதில் அளித்துள்ளதாகவும், அதாவது அவர் மின்னஞ்சல் மூலம் அந்த விமான நிலைய போக்குவரத்து அதிகாரிக்கு மின்னஞ்சல் மூலம் கேள்விகளை இருக்கின்றார். அவருக்கு அந்த மின்னஞ்சல் மூலமாக விமான நிலைய இயக்குனர் பதில் அளித்துள்ளார். அதில் அது குறித்து வணிக மேலாளர் நேரடியாக விசாரணை மேற்கொண்டதாகவும், விதிமீறிய வாகன நிறுத்த கட்டண வசூல் உறுதி செய்யப்பட்டால் அப்பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது அந்த மின்னஞ்சல் மூலம் சு வெங்கடேசன் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அந்த விமான நிலைய அதிகாரி அவர்கள் பதிலளித்துள்ளார். மேலும் அப்பணியை மேற்கொள்ளும் ஒப்பந்த நிறுவனத்திடம் இருந்து இந்த போன்ற சம்பவங்கள் நிகழக்கூடாது என்றும் அந்த மின்னஞ்சல் மூலம் விமான போக்குவரத்து அதிகாரிகள் பதிலளித்துள்ளார். பாலவேல், நன்றி ஹரிகிருஷ்ணன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.